மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். பிரபல யூடியூபரான ஜிபி முத்துவையும் அவரது குடும்பத்தாரையும் சிலர் சர்ற மாரியாக தாக்கிய சிசிடிவி காட்சிகள்தான் இவை. தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி பெருமாள்புரம் பகுதியில் ஜிபி முத்து குடும்பத்தோடு வசித்து வருகிறார். நிலத்தகராறு காரணமாக ஜிபி முத்துவையும் அவரது குடும்பத்தையும் அதே ஊரைச் சேர்ந்த பரமசிவம் என்பவரின் குடும்பத்தார் தாக்கியதாக அண்மையில் ஜிபி முத்து மருத்துவமனையில் காயத்தோடு வீடியோ வெளியிட்டார். 60 வெட்டி கம்பீதிக்கு அடிச்சு 60 வச்சு அந்த போன இந்த கட்டுங்க 60 வெட்ட வந்து நான் கையை தடுத்ததுக்கு 2 கையிலையும் தடுத்ததுக்கு என் தம்பி மேல அடிச்சு என் பிள்ளையில அடிச்சு அசிங்கமான வார்த்தைகள். ஜிபி முத்துவின் வீட்டுக்கு முன்பு கோவில் கட்டும் பணி நடைபெற்று வந்த நிலையில் தனது வீட்டின் வாசலை மறைப்பது போல கோவில் கட்டப்படுவதாகவும் நிலத்தை ஆக்கிரமித்து கோவில் கட்டப்படுவதாகவும் பாதிக்கப்பட்ட ஜிபி முத்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிமன்றம் ஜிபி முத்துவிற்கு சாதகமாக தீர்ப்பளித்தது. இதனால் கோவில் கட்டும் பணி நிறுத்தப்பட்டது. சாதாரண மக்கள் தீர்ப்பு எனக்கு ஹைகோர்ட்டுங்கிற தீர்ப்பு சும்மையா என்னுடைய டாக்குமெண்ட்டை பார்க்காம இருப்பாங்களா வைக்காம இருப்பாங்களா எல்லாம் பார்த்தானே கொடுத்துருப்பாங்க. ஒரே பொய் கேஸ். இந்நிலையில் ஏற்கனவே முன்விரோதம் இருந்த பரமசிவம் தரப்பினரும் ஊர் மக்கள் சிலரும் சேர்ந்து மாந்திரீக பூஜை நடத்தினால் கோவில் பணி தொடரும் என நினைத்து 20ஆம் தேதி நள்ளிரவு 1 மணிக்கு ஜிபி முத்துவின் வீட்டுக்கு முன்பு கேரள மாந்திரீக பூஜை நடத்தியதாக கூறப்படுகிறது. வீட்டின் முன்பு மாந்திரீக பூஜை நடத்துவதை பார்த்த ஜிபி முத்து அங்கிருந்தவர்களிடம் தட்டி கேட்டபோது இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் அது கைகலப்பாக மாறி ஒருவரை ஒருவர் மாறி மாறி தாக்கிக் கொள்ள ஆரம்பித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த குலசேகரன்பட்டினம் போலீசார் சண்டையை தடுத்து நிறுத்தாமல் போனில் வீடியோ எடுத்துக் கொண்டிருந்தனர். போலீசார் முன்னிலையில் ஜிபி முத்து மற்றும் அவரது குடும்பத்தார் மீது தொடர்ந்து எதிர் தரப்பினர் நாற்காலியை தூக்கி வீசி சர்ற மாரியாக தாக்குதல் நடத்தினர். இதில் ஜிபி முத்துவும் அவரது குடும்பத்தாரும் காயமடைந்தனர். பின்னர் அவர்களே தாக்குதலை நிறுத்திய பின்னரே போலீசார் இரு தரப்பினரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த சம்பவம் தொடர்பாக இரு தரப்பைச் சேர்ந்தவர்களும் குலசேகரன்பட்டினம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். ஜிபி முத்து அளித்த புகாரின் பேரில் பரமசிவம் உள்ளிட்ட 8 பேர் மீதும், முத்து மகேஷ் என்பவர் அளித்த புகாரின் பேரில் ஜிபி முத்து, அவரது தந்தை கணேசன், மனைவி அஜிதா, 11 வயது குழந்தைகள் உள்பட உறவினர்கள் 10 பேர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக திருச்செந்தூர் செய்தியாளர் ஆனந்த். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.